பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை பொழுதாக இந்த அருமையான நாளிலே நம்முடைய சேனல் மூலமாக எக்ஸ்ப்ளோரிங் பைபிள் ட்ரூத்துங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே வேதாமத்தில் உள்ள சில கேள்விகளுக்கு பதிலை கொடுக்க நாங்கள் ஆசைப்பட்டு அதை தொடர்ந்து போல விரும்புகிறோம். அதை நீங்கள் எப்பொழுது பார்க்கலான்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு 9 மணிக்கு பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அது சப்ஜெக்ட் பாருங்கள். அதை நாங்கள் இந்த தடவை முதல்ல சாத்தானை குறித்து, அதாவது ஏஞ்சலாலஜி குறித்து நாங்கள் சொல்லுவோம். ஏஞ்சலாலஜினா ஸ்டடி அபவுட் ஏஞ்சல்ஸ். சாத்தான் என்பது ஃபாலன் ஏஞ்சல், விழுந்து போன தூதன். ஸோ அவனை குறித்து நம்ம படிப்போம். அவனை குறித்து அவனுடைய ஒர்க்கு, அவனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த முதல் அத்தியாயத்தில் நம்ம வாசிப்போம், படிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம். தொடர்ந்து அதை நீங்கள் அதை பாருங்கள். அது மாத்திரமல்ல, நம்ம இது ஏன் படிக்கணும், முதல்ல பிசாசை பற்றி படிக்கணுமா, பிசாசெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி சிலவங்க நினைப்பாங்க. ஆனால் பிசாசுடைய கிரியைகள், பிசாசுன்னு தெரியும், அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னால் இருக்கிறான் எங்கிறால் நமக்கு தெரியாது. அதனால நாம் அவனுடைய பவர், பிசாசுடைய பவரை நாம் அறிந்து கொண்டால், அந்த போரில் பார்த்துங்க எதிராளியினுடைய பலத்தை தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் எப்படி அவன் நேக்கா பலத்தட்ட முடியுங்கிறத இந்த போரில் போகிறவங்க யோசித்து பார்ப்பாங்க. அதே போல தான் நமக்கு ஒரே எதிராளி பிசாசு தான். ஸோ அவனை மேற்கொள்ளும்படி நம்ம என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்யும்படியாக அந்த பிசாசை பற்றி அந்த முதல்ல போட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். அது மாத்திரமல்ல, இது முடிஞ்சோடனே பார்ட் 2 உங்களுக்கு அது தொடர்ந்து அடுத்த வாரம் நம்முடைய சேனலில் வரும். அதை நீங்கள் பார்த்து அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாத்தான் என்பவன் யார் என்று அநேக கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்த உலகத்தில் சாத்தான் ஒருவன் இருக்கிறானா? நாங்களாம் நம்புறதே இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப்பு, சாத்தான் நான் இருக்கிறான், நான் பார்த்தேன் என்கிற சொல்லிற ஒரு குரூப்புங்கிற இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு சாத்தானுடைய அவன் யார் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு வேதாமத்தின் மூலம் விளக்க விரும்புகிறேன். சாத்தானே ஏன் ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லி கேள்வி கேட்குறாங்க. யார் படைச்சது சாத்தானை? அவன் எப்படி தன்னால் வந்துட்டானா அப்படிங்கிற கொஸ்டின் மேலே கொஸ்டின் இன்னைக்கு வரை ஆராய்ச்சி போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாலும் வேதாமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் கரெக்டாக இருக்கு. ஏனென்றால் அவன் உருவானது எப்போ, எப்படி, யார் உருவாக்க என்பதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது வேதாமத்தில். ஸோ அதனால இந்த நாட்களில் நம்ம தெரிய வேண்டிய சாத்தான் யார், எது சாத்தான். சில சமயங்களில் யாராவது சண்டை போட்டால் சாத்தான் போல பண்ணுறான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சாத்தான் இல்லை, சாத்தான் ஒருவன் இருக்கு. அவர் எப்படிப்பட்டவன்? சாத்தான் என்பவன் பாருங்க, அவன் மனுஷனை போல உடம்பு இருக்குதா அவனுக்கு? கொஸ்டின், மனுஷனை போல உடம்பு இருக்குமா, நம்மளை போல தலை காது மூக்கெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும். மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் தூதர்களை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தூதருடைய தோற்றத்துல 3 குரூப்பா அங்க பிரிந்து இருக்கிறார்கள். அந்த 3 குரூப்ல பாருங்க, ஒரு குரூப் கேப்ரியல் குரூப், மிகாவில் குரூப், கேருப்புங்கிற குரூப், 3 குரூப் இருக்கிறாங்க. இந்த 3 குரூப்ல அவங்க வேலை தனித்தனியான வேலைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அப்பொழுது மனிதன் உண்டாக்கப்படவில்லை, மனிதர்களை இனமே கிடையாது. அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நிறைய ஆதாரங்கள், வசனங்கள்லாம் இருக்கு. யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல 4 to 7 வரை வாசித்தால் அந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டான் என்பதற்கு ஆதாரமான வசனங்கள் காணப்படுகிறது. அதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்டவன் ஆண்டவரை ஆராதிக்கிற வேலை, அவன் வேலை என்னன்னா கேருப்புக்கு வேலை ஆராதிக்கிறது. மிகாவில் வேலை பாருங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்கிறாங்க. கேப்ரியலுக்கு வேலை நியூஸ் சொல்றது, இப்படி பல காரியங்களை சொல்லி அவங்க வேலை செய்வாங்க. இந்த கேரூப் என்பவன் ஒரு நாள் தேவனை ஆராதிக்க வேண்டியவன் ஆராதிக்காதபடிக்கு அவருக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தான். நான் ஏன் அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டான். அது இப்ப நம்ம எல்லாம் கேட்கிறோம்ல, அது காரணமே அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எப்படின்னா, தேவன் அந்த தூதர்களை உருவாக்கும் போது ஒரு மெக்கானிக்கலா, ஒரு ரோபோட்டா உருவாக்கல, ஏதோ ஆர்டர் பண்ணி வச்சு அவர்களை சுய சித்தம் உள்ளவர்களாக உருவாக்கிறார். அவங்களே சிந்திப்பாங்க, அவங்களே செயல்படுவாங்க, அது அவங்களே எல்லா காரியங்களும் செய்யற அளவுக்கு தான் ஆண்டு உருவாக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு மனுஷனை உருவாக்கி இருக்கிறது போல நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும், நல்லதும் செய்யலாம், கெட்டதும், அதே போலதான் அவங்க உருவாக்கினான். ஸோ அப்படி உருவாக்கி இருந்த நாட்கள்ல ஒரு நாள்
அவன் வசனம் சொல்லுது, குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக ஆராதனைக்கு போகாதபடிக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஆண்டவருக்கு எதிராக புறப்பட்டு மேலே சென்றான். பாருங்க, அவங்க அப்பொழுது அவர் ஒரு இடம், பூமியில ஒரு இடம் வச்சிருக்காரு, அது பழைய ஏதேன் தோட்டம், அது கூட ஏதேன் தோட்டம்னு பேர் இருக்குது. அவர்கள் மறுபடி மேல போனாங்க. அங்க இருந்து கீழே இறங்கி ஆண்டவர் வந்தார். யாரெல்லாம்னா அந்த மற்ற கேப்ரியல் மிகாவேல் தூதர்களை இறங்கி கீழே வந்தாங்க. அங்கு பயங்கரமான யுத்தம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தம் தான் வெட்டப்பட்டு விழுந்த, அது ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெட்டப்பட்டு விழுந்த உடனே அவனுடைய எல்லா தன்மைகளும் மாறினது. தூதர்களுடைய பவரும் தூதர்களுடைய மினுக்கான காரியங்களும் தூதருடைய பிரகாசம் எல்லாம் இழந்து அவன் கருகருத்து போனவனாய் வெட்டப்பட்டு விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நவேதத்துல வாசிக்கிறோம். அவன்தான் இந்த பிசாசாக மாறி போன, கர்த்தருக்கு எதிரானவனாய் மாறினான். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் பிசாசை உருவாக்கல? ஏன் பிசாசை கர்த்தர் உருவாக்கவில்லை, தூதனை உருவாக்கினான், தூதன் பிசாசாக மாறி போனான் என்கிற உண்மை அநேகருக்கு தெரிவதில்லை. அதனால தான் உங்களுக்கு இதை சொல்லும்படி இப்பொழுது இந்த தூதலை குறித்து, அந்த விழுந்து போன தூதன் தான் பிசாசு. இந்த பிசாசு பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் கர்த்தர் பிசாசை உருவாக்கினார், ஏன் கடவுள் அவனை உருவாக்கினான்னு கேட்காம, ஆண்டவர் பிசாசை உருவாக்கலை, தூதனை உருவாக்கினார். ஒரு தூதன் பாருங்க, தூதர்கள் கோடான கோடியான தூதர்கள் பாருங்க, ஒவ்வொரு கோடான கோடி எண்ணிக்கை கடங்கான்னு சொல்லப்படுது. அப்படியாக உருவாக்கின ஒரு குரூப் தான் விழுந்து போனான். 1/3 விழுந்து போனது. இன்னும் 2 தேவனோடு தான் இருக்கிறது. அவர்கள் குட் ஏஞ்சல்ஸா இருக்கிறாங்க, இவங்கள் பேட் ஏஞ்சல்ஸா, ஃபாலன் ஏஞ்சல்ஸா விழுந்து போனாங்க என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது சாத்தானின் இயல்புகள் குறித்து நாம் பார்க்கலாம். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், ஞானத்தால் நிறைந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண அழகுள்ளவன், பாருங்க, அளவுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அப்ப சாத்தானா மாறதுக்கு முன்னாடி அவன் அப்படிப்பட்டவனா இருந்தான், பூரண அழகுள்ளவனா இருந்தான் என்று சொல்லப்படுறது. அவன் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேருப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய வழிகளில் எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறது வரையிலும் அவன் செம்மையானவனாய் இருந்தான் என்று படிக்கிறோம். அவனுடைய இயல்புகளை படிக்கிறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா, அவன் ஞானம் அது தந்திரமாய் மாறிவிட்டது. பாருங்க, ஞானத்துல இருந்தான், அவனுடைய அழகு போய்விட்டது. ஏன் போச்சுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவன் விழுந்து போனதுனாலே அது போனது. அப்ப இயல்பு இப்ப என்ன ஆச்சுன்னா, ரொம்ப பூரண அழகுள்ளவனா இருந்தா இப்ப பூரண அழகு இல்லாதவனா மாறிட்டான். பூரண ஞானத்துல இருந்தா இப்ப பூரண ஞானம் இல்லாதவனாக மாறிட்டான். சோ அதை நம்ம இந்த வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் வழிகளிலே குற்றம் இல்லாதவனா இருந்தான், குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டான். இதை நம்ம எங்க வாசிக்கிறோம் தெரியுமா? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 12 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். சோ இந்த நாட்களிலே இந்த பிசாசினுடைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவனுடைய செயல்பாடு, இயல்பு தன்மை என்ன? சில சவங்க கேட்பாங்க, நீ பிசாசு ஏன் அப்படி பண்றான், பிசாசு பண்ண எல்லாம் மேல பிசாசு மேலே போடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. பிசாசை மனம் திரும்பதுக்கு நம்ம ஜோம் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. சிலர் ஜோம் பண்ணி சரியாயிடுச்சுன்னு நமக்கு ஏன் பிரச்சனைன்னு கேட்ட கிறிஸ்துவை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியானால் அவன் வேலை, அவனுடைய இயல்பு தன்மையே, அவனுடைய தன்மையில விழுந்து போனபடினாலே அவன் என்ன நன்மை என்பதை செய்யவே மாட்டான். எப்பொழுதும் தீமை தான் செய்வான். ஆனா நல்லவனா இருந்தவன் கெட்டு போனான். இயல்பான தன்மையிலே அவன் இப்பொழுது கெட்டு போனவனாக, மற்றவனை கெடுக்கிறவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தன்மை ஒரு நாளும் மாறவே மாறாது. அதே சமயத்துல இந்த தூதர்கள் தானே விழுந்து போறதுக்கு முன்ன பாருங்க, பொதுவான ஒரு காரியம் இருக்கு. அந்த விழுந்து போகாத தூதர்களும் விழுந்து போதல் பொதுவான காரியம் என்ன தெரியுமா? அவங்க மேரேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, மேரேஜ் பண்ணி குழந்தைகளை பெரும் தன்மை கிடையாது, அவங்களுக்கு திருமணம் கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அவர்கள் நினைச்சுவாங்க பவர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதத்திலே வாசிக்க முடியும். அவர்களுக்கு பாருங்க சுய சித்தம் உள்ளவர்கள் என்பதை வேதத்திலே பார்க்க முடியும். பாருங்க, 2 பேருக்கும் சுய சித்தம் இருக்கு. அவங்க சுய சித்தம் பண்ணி அதை செய்யலாம்.
இது செய்யணும், இது செய்யணும் அப்படி சொல்லி சித்தத்துல நிறைவேற்ற முடியும். இதெல்லாம் நிறைய பாயிண்ட்களை நம்ம செய்யறோம், நிறைய அவளை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், வசனங்களோடு அதை நாம் பார்க்க முடியும். அப்படினாலே இப்பொழுதும் இந்த இயல்பு தன்மை மாறாமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். சாத்தானுடைய வேலை குறித்து நாம் அறிந்து கொள்ளுவோம். சாத்தானுடைய வேலை என்ன? அநேகருக்கு வேலை குறித்து சொல்லுவாங்க, அந்த வேலை இந்த வேலை. சாத்தான் மிக முக்கியமான வேலை என்னன்னா, தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை தான் அவன் செய்வான். அதுக்கு நிறைய வசனங்கள் காணப்படுகிறது. உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்ல நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் என்னென்ன வேலை செய்வான் பாருங்க. தேவனுக்கும் தேவனுடைய வசனத்திற்கும் சத்தியத்துக்கும் அறைகூவல், அது உண்மையா பொய்யா என்று அறைகூவல் விடுவான். ஆதியாகமம் 3:3 அறைகூவல். ஆண்டவர் சொன்னா அப்படி இல்லைன்னு சொல்லுவான், மாத்தி சொல்லுவான். அதான் அவன் வேலை. விழுந்து போனதிலிருந்து தேவன் ஒரு பொய்யர் என்று சொல்லுவான். ஆண்டவர் உண்மையை சொல்ல மாட்டாரு, உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டாரு, பொய்ன்னு சொல்லுவான். அவன் வேலை என்னன்னா, தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரிவினை உண்டாகும். அதான் அவன் வேலை. முக்கியமான இந்த முக்கிய ஒர்க்கே அதான், அந்த வேலை தான். மற்ற மாதிரி அவனுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. தேவன் ஜனங்களை பிரிக்கணும், அந்த வேலையில அவன் முக்கியமா செய்வான். அது மாத்திரம் தேவனுடைய நற்பண்புகளை பற்றி கேள்வி எழுப்புவான். கர்த்தர் நல்லவர் நம்ம சொன்னா இல்ல அப்படின்னு கேள்வி எழுப்புவோம், அந்த வேலை அவன் செய்வான். அதுக்குள்ள வசனங்கள் காணப்படும். ஆதியாகமம் 3:5 அதை படிக்க முடியும். ஆதியாகமம் 3:5 அதை படிக்க முடியும். தேவனுக்கு எதிரான கலகத்தை உண்டு பண்ணுவோம். பாருங்க, ஒரு இடத்துல கலகம் நடக்குது அப்படின்னா எங்க அதிகமா நடக்கும்னா, தேவன் பாருங்க, இன்னைக்கு பிரேயர் பண்ற இடத்துலதான் பிரச்சனை வரும், வேற எங்கேயும் வராது. ஏன்னா அவன் வேலை மனுஷன் பண்றது கிடையாது. ஜனம் நினைக்கிறாங்க, இப்போ ஜோம் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிறது இதை உடைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, நீ பார்த்துருப்பீங்க. நம்ம நினச்சிக்குவோம் அவங்க பண்ணிட்டாங்க, அந்த கட்சிக்காரங்க இந்த மதக்காரங்களே கிடையாது. அந்த மதத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து வேலை செஞ்சு தூண்டி விடுவான். அதான் அவன் வேலை. கலகத்தை உண்டாக்குவான். அது மாத்திரமல்ல, மக்களை சுவாதீனமாக நடத்துவான். சுவாதீனம், ஃப்ரீடம். அதாவது நீ ஃப்ரீடமா இருக்கணும், உன்னை கட்டி வச்சுட்டாங்க, நீ ஃப்ரீடமா இருக்கு. ஃப்ரீடம் என்ன தெரியுமா? பாவத்தை செய்ய நீ ஃப்ரீடமா இருக்கணும்னு சொல்லுவான். அந்த வேலையை அவன் கிளீனா பார்ப்பான். ஸோ அதை நம்ம பார்க்கிறோம். அந்த வேலை ஆதியாகமம் 3:6 அதை படிக்கிறோம். அது மாத்திரமா தேவனை அவமதிக்கிறதுக்கு நாடுவான். தேவனை எப்போ அவமதிப்பான்? அவரை மோசமாவே பேசி தூசித்து கொண்டே இருப்பான். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய ஊழியக்காரர்களை பாவம் செய்யும்படி தூண்டுவான். உண்மையா ஊழியம் செஞ்சா அவங்களை எப்படியாவது பாவத்தில் புலத்தணும். அதுக்கு உதாரணம் நம்ம தாவீதை பத்தி பார்க்கிறோம். 1 நாளாகவும் 21 1-2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். தாவீதை அவன் பாவத்துக்குட்படுத்தினான். அது யார் வேலை தெரியுமா? அது பிசாசின் வேலை தான். அது அவன் வேலை, ஒர்க்கு சூப்பரா செய்வான். அது மாத்திரம் இல்ல, தீய ஆட்சியாளர்களுக்கு, அதாவது நல்ல மோசமான ஆட்சி பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவான், வல்லமை கொடுப்பான். நல்லா பண்ணு, மக்களை ஒடுக்கு, அவனுக்கு பண்ணு, நல்லா சொல்லுவான். இது காரியம்லாம் யார் பண்ணு. இப்போ சில சமயம் மக்கள், ஐயோ ஏன் இந்த மாதிரி பண்றான் அந்த மனுஷன், ஏன் இந்த மாதிரி செய்யறான்னு நமக்கு தெரியாது. பின்னாடி இருந்து வேலை செய்யறவன் அவன். அந்த காரியத்தை அவன் நல்லாவே செய்வான். ஏசாயா 14:3-6 சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமா தேவனை தூஷிப்பான். பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லுவான், தூஷிப்பான். தேவனை பயங்கரமா வாயில இருந்து திட்டுவான். வெளிப்படுத்தல் 13:5-6 சொல்லப்பட்டிருக்குது, தூஷிக்கிறவன். அடுத்தது என்ன பண்ணுவோம் தெரியுமா? விசுவாசிகளுக்கு விரோதமா கள்ள உபதேசங்களை கொண்டு போடுவான். கள்ள உபதேசங்களை உற்சாகப்படுத்துவான். பாருங்க, கள்ள உபதேசம் என்ன தெரியுமா? வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள்ல மக்கள் கடைபிடிப்பதுல பயங்கரமா அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க நான் சொல்லிக்கொண்டே இருப்பான். அது மாத்திரமல்ல, பாவத்தை தீவிரமாய் உற்சாகப்படுத்துவான். பாவத்தை நல்லா பண்ணு பின்னால இருந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பான், நல்லா பண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். அது அவனுடைய வேலை. பாத்தீங்களா? முதல்ல கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருப்பான். அது மாத்திரமல்ல, உலகத்துல உள்ள எல்லா இடத்துலயும் ஊழியத்துக்கு எதிர்த்து நிற்பான். கர்த்தரை பத்தி யாரும் சொல்லக்கூடாது, சொன்னா அவ்வளவுதான். பாருங்க, இது நம்ம அப்போஸ்தலர்ல இருந்தே வாசிக்கிறோம். சொல்லக்கூடாது, கர்த்தரை பத்தி பேசாதன்னு சொல்லுவான். அந்த வேலை செய்யறது அவன். ஏன்னா அந்த பேசுனா ஜனங்கள் அவர் ஆண்டவர் பக்கம் போயிடுவாங்கன்னு ஒரு பயம். இவன் பக்கத்திலேயே வச்சிருக்கணும், இவன் பக்கத்திலேயே வரணும்னு அவன் எதிர்பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, மக்களை துன்புறுத்துவான், பயங்கரமா துன்புறுத்துவான். நைட்ல பயம் காட்டுவான், நைட்ல தூங்க விட மாட்டான். பரும அவங்களுக்கு அது ஸ்பிரிட்டா இருக்கு, நல்ல நைட்ல டிஸ்டர்ப் பண்ணி அவனை துன்புறுத்தி கொண்டே இருப்பான். பல காரியங்களை செய்வான். அது மாத்திரமல்ல, தன்னை ஆராதிக்க செய்வான். முக்கியமானது தன்னை ஆராதிக்கணும். எல்லாரும் என்ன ஆராதிங்க,
கடவுளை யாரும் ஆராதிக்காங்கன்னு சொல்லி தன்னை ஆராதிக்கும்படி தூண்டுவான். இப்படி நிறைய காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டே போயிட்டே இருக்கலாம். அது மாத்திரமல்ல, அவர்களை மக்கள் என்ன செய்வான் தெரியுமா? அவனுக்கு பேரெல்லாம் அவனுக்கு துன்பம் வரும்போது பாருங்க, அவன் வந்து என்ன செய்யற, மக்களை ஆராதிக்கணும்னு சொல்லி மாத்திரமல்ல, மக்களை வஞ்சித்து தேவனுக்கும் மக்களுக்கும் எதிராக கலவும். திடீர்னு மாறிடுவாங்க, கடவுள் விட்டு ஓடிடுவாங்க. இந்த காரியங்களை அவன் செய்ய, இந்த ஒர்க்கு வந்து அவன் முதல் இந்த ஒர்க்கை நீங்க நல்லா கவனிக்கணும். இது வேற யாருக்கும் கிடையாது, தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தான் செய்வான், அந்த வேலையை செய்வான். அவன் வந்து வேற யார் எதிராளி? அவனுக்கு எதிரி யார் தெரியுமா? கடவுள். கடவுளுக்கு எதிராக மாறின இருந்து இப்ப அந்த கடவுளை ஆராதிக்கிற, உண்மையை ஆராதிக்கிற ஜனங்களை அவன் எப்படியாவது வஞ்சித்து பாருங்க, குழியில விழ தள்ளுவான், போய் தீயில விழ தள்ளுவான், நெருப்புல விழ தள்ளுவான், தண்ணியில விழ தள்ளுவான். எப்படி ஆயிலும் உயிரை அவர் எடுக்கிறதுக்கு அளவுக்கு போவான். உயிர் எடுத்துட்டு அவன் கொண்டு இந்த வேலைகளெல்லாம் அவன் சின்சியராக செய்கிறான். இன்றைக்கு இல்லை, அன்று முதல், என்றைக்கு விழுந்து போனானோ அன்று முதல் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆரம்பிச்ச வேலை இன்னைக்கு வரை நடந்து கொண்டே இருக்குது. இனிமேலும் அவன் கட்டப்பட்டு அவன் பாதாளத்துக்கு போகிற வரையிலும் அது நடந்து கொண்டே தான் இருக்கும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, எதிராக கலகம் செய்யும்படி வழி நடத்துவான். துன்ப காலத்தில் தேவன் எதிரான உலகரசை பிரச்சனை வரும்போது பாருங்க, இப்ப உலகத்துல யுத்தங்களை உண்டாக்குவான். ஆண்டவருக்கு எதிராக ஒரு அரசை உருவாக்குவான். அது அவன் வேலை. போலியான அரசாங்கத்தை, ராஜ்யத்தை அவன் ஸ்தாபிப்பான். நான் தான் நல்ல வந்திருக்கேன், நான் தான் எல்லாம் பார்த்துக்குவேன்னு ஒரு அரசை ஸ்தாபிப்பான். இதெல்லாம் அவன் செய்ய போற ஒரு காரியம். அவனுடைய வேலை அந்த வேலையா இருக்கிறது. அவனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா, தேவனையும் தேவனுக்கு வணங்குற ஜனங்களையும் வஞ்சித்து அவனுடைய அடைவிடமாகிய, அவனுடைய இடமாகிய நரகத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் அவன் ஆண்டு. என்னைக்கு அவன் விழுந்து போனானோ அன்னைக்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டார். அந்த இடத்துக்கு இந்த ஜனத்தை எல்லாம் கொண்டு போறதுக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்கிறான். அதனால யாராவது தப்பு பண்ணா, யாராவது இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல நீங்க வருத்தப்பட்டு அவங்கள அடிச்சு அவங்கள துன்புறுத்திய காட்டிலும் அதுக்கு பின்னால இருக்கிறா என்பதை நீங்க கவனித்தால் அந்த மாதிரி பிரச்சனை. ஒரு திருடுறான், ஒரு விபச்சாரம் பண்றான், ஒருத்தன் கொலை செய்யறான், இதுக்கெல்லாம் யார் காரணம்னா பின்னாடி இருந்து வேலை செய்கிற இந்த தீயவன், இந்த பிசாசின் வேலையா இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது சொல்ல எல்லா வார்த்தைகளுக்கும் நமக்கு ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் விரிவாய் படித்துக்கொள்ளலாம். நீங்கள் வசனத்தை படிக்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். அதை படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒர்க்கை நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. பின்னால் பாருங்கள். இப்போ நான் சொன்னதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, எப்படி வேலை செய்யலாம் என்பது உங்களுக்கே தெரியும். இதில் விடப்பட்ட சில காரியங்கள் காணப்படுகிறது. அதை நீங்கள் பார்ட் 2ல நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் தொடர்ந்து அதே போல் அடுத்த வாரம் வெனஸ்டே புதன்கிழமை இரவு 9 மணிக்கு அதை நீங்கள் பார்க்க முடியும். அதை பாருங்கள். கர்த்தர் உங்களை தாமே நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.